பசங்களா உங்கள் எல்லாரையும் கூட மாயா வர சொன்னாளா? என்னையும் அவள் வர சொன்னா. நம்ம எல்லாரையும் வர சொல்லிட்டு அவள் எங்கே போனா? இன்னும் ஆளை காணோம். முதல்ல எதுக்காக நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுருக்கான்னு வேற தெரியலையே. ஷீலாக்கா, மாயாக்கா நம்ம எல்லாரையும் ஏதாவது கேம் விளையாட தான் கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாயாக்கா எப்பயாவது இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது கேம் வைப்பாங்க. அச்சச்சோ லில்லி, நம்ம தான் லேட்டுன்னு நினைக்கிறேன். அங்கே பாரு, நமக்கு முன்னாடி எல்லாருமே வந்துட்டாங்க. எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறாங்கன்னு வேற தெரியலையே. ஹேய், எல்லாரும் முன்னாடியே வந்துட்டீங்களாப்பா? இப்போதான் மாயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் வந்தேன். பசங்க எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. நீ என்ன ஏதுன்னு சொல்லாதனால எல்லாரும் யோசிச்சுட்டே இருக்கோம். நீ எதுக்காக வர சொல்லியிருப்பேன்னு தெரியாமாம்மா. எதுக்கு வர சொன்ன? இல்லை ஷீலா, நேற்று நானும் லில்லியும் ஒரு கடைக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு சூப்பரான டாய் ஒன்று பார்த்தோம். அது எல்லாரும் சேர்ந்து டீம் போட்டு விளையாண்டா ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதனால தான் உங்கள் எல்லாரையுமே இன்றைக்கி கூப்பிட்டேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சூப்பராக டீம் போட்டு அந்த டாய் வச்சுட்டு விளையாடலாம். சரியா? ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 டீமாக அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி 2 டீமாக பிரிஞ்சுக்கலாம். ஷீலா, உன்னோட டீமில் கொஞ்சம் பசங்களையும், அடுத்தது நான் ஒரு டீம் வச்சுக்கிறேன், அதில் கொஞ்சம் பசங்களையும் பிரித்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம டீமாக பிரிஞ்சு தான் இந்த கேம் விளையாட போகிறோம். அப்படியா? சரி, ஓகே மாயா. இங்கே பாரு, எங்களோட டீம் நாங்கள் இந்த பக்கம் வந்துட்டோம்ப்பா. உன்னோட டீம் எல்லாம் அந்த பக்கம் இருக்கீங்க. இப்போ என்ன கேம்னு சொல்லு. ஓகே ஷீலா, நம்ம கேம் விளையாட போகிற பாக்ஸை எடுத்துடுறேன். இங்கே பார்த்தியா, இதுதான் அந்த பாக்ஸ். ஃபிஷ்ஷிங் கேம் தான் நம்ம இன்றைக்கி விளையாட போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதில் விளையாடுறதுக்கு இதுக்குள்ளே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நமக்கு பெரிய ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருப்பாங்க. வெளியில் ஃபோட்டோவில் பார்த்தியா ஸ்விம்மிங் பூலு, அப்புறம் நிறைய ஃபிஷ்ஷஸ்ஸு, அப்புறம் தூண்டில், இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம டீம் போட்டு விளையாடணும். இங்கே பாரு, பக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுவும் சேமாக 2 பக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பக்கெட்டில் டீமுக்கு ஆளுக்கு ஒரு பக்கெட் எடுத்துக்கணும். இங்கே பார்த்தியா ஒரு கவர் ஃபுல்லாக ஃபிஷ்ஷஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் தூண்டிலும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த ஸ்விம்மிங் பூலை ஊதுறதுக்காக ஒரு பம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தியா தூண்டில், 2 தூண்டில் ஒரே சேம் சைஸில் சேம் கலரில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இது உள்ளே இருந்த எல்லா திங்ஸையுமே எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த ஸ்விம்மிங் பூலை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஊதி எடுக்கணும், பம்ப் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? 2 டீமுக்கும் ஆளுக்கு ஒரு டீமுக்கு பக்கெட் இருக்கா? இந்தாங்க, பக்கெட் தனித்தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது உங்கள் டீமுக்கு ஒன்று, எங்கள் டீமுக்கு ஒன்று, இந்த மாதிரி வலை. அப்புறம் உங்கள் டீமுக்கு ஒரு தூண்டில், எங்கள் டீமுக்கு ஒரு தூண்டில். இப்போது நம்ம இந்த ஃபிஷ்ஷஸ் போடுறதுக்காக இந்த ஸ்விம்மிங் பூலை ஊதி எடுத்துடலாம். ஓகே? ஓ மை காட், மாயா சிஸ்டர், இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கு நார்மலாகவே ஃபிஷிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆமாம் மாயக்கா, இந்த கேம் உண்மையாக செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். மாயக்கா கொடுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லாக நான் ஊதி கொடுக்குறேன் மாயக்கா உங்களுக்கு. சாரதி அண்ணா, இந்த ஸ்விம்மிங் பூல் ஊதுனதுக்கு அப்புறம் சூப்பரா இந்த ஃபிஷ் எல்லாத்தையும் இதுக்குள்ள போட போறோம்னு நினைக்கிறேன். ஹை சாரதி அண்ணா, சூப்பரா கீழே ஊதி முடிச்சிட்டீங்க. அடுத்தது மேலே தான் ஊதணும். அடுத்து மேலே ஊதிட்டோம்னா சூப்பரா நம்ம கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆமாம் பசங்களா, இப்போ சூப்பராக நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த பக்கம் டீம் எல்லோரும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் அந்த பக்கம் டீமில் எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? ஊஹூ மாயக்கா, நாங்களாம் வேற லெவலில் ரெடியாக இருக்கோம். செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்குது. சீக்கிரம் அந்த ஃபிஷ் எல்லாம் கொட்டி உள்ளே போடுங்க. சரி சாரதி, வெயிட் பண்ணு. இப்போ ஸ்விம்மிங் பூல் வேறு நல்லா பெருசாகிடுச்சு. ஆனால் இந்த கவரில் இருக்கிற ஃபிஷ் கொஞ்சம் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, முதல்ல எல்லாத்தையும் வழி எடுத்து பார்ப்போம். இது என்னது? நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் இருக்கிற சூப்பர் மீனாக தான் இருக்குது. ஆனால் என்ன, ஸ்விம்மிங் பூல் சைஸுக்கும் இதுக்கும் பத்தவே இல்லை. ஹே மாயா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, என்கிட்ட சூப்பர் ஐடியா இருக்குது. ஆல்ரெடி ஷில்பாக்காக நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபிஷ்ஷிங் செட்டு வாங்கி வச்சுருந்தேன். அதை இன்னும் நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. இங்கே பாரு, இது கூட தூண்டில் அப்புறம் ஃபிஷ்ஷஸ் வரும். நிறையவே வாங்கி வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஒரு சமயத்தில் இதை யூஸ் பண்ணி விளையாடணுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால இது எல்லாத்தையும் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய சைஸஸும் நான் டிஃப்ரெண்ட்டாக வாங்கி வச்சுருக்கேன். இங்கே பாரு, பெரிய சைஸ் ஃபிஷ்ஷஸும் இருக்குது, சின்ன சின்ன சைஸஸ்லேயும் இருக்குது. இதை நான் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே போடுறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து போடும் போது இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஃபிஷ்ஷஸ் கிடைக்கும்ப்பா. ஷீலாக்கா, நீங்கள் செம்ம. ஏற்கனவே ஃபிஷ்ஷு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினச்சோம். இப்போ நிறைய ஃபிஷ் வேறு போடுறீங்களா? எல்லா ஃபிஷ்ஷையும் வச்சு செம்ம ஜாலியாக விளாட்லான்னு நினைக்கிறேன். ஆனால் மாயக்கா கொண்டு வந்தாங்கல்ல, அந்த தூண்டிலே கரெக்டாக தான் இருக்கும் போல். ஏன்னா இந்த தூண்டிலாம் பெருசாக இருக்குது. இந்த செட்டில் அந்த தூண்டிலே நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்தது கொஞ்சம் சின்ன ஃபிஷ்ஷா? இதில் பாருங்கள், ஃபிஷ்ஷு மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னமோ நிறைய கொடுத்துருக்காங்க. முதலெல்லாம் வேறு இருக்குது. அதுக்கப்புறம் இறாலாம் கூட இந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாமே செமையாக இருக்குது. எந்த டீமும் எதை பிடிக்க போகிறேன்னே தெரியல. ரொம்ப ஜாலியாக இருக்கும் போல் இந்த கேமு. ஆமாம் ஐஷாக்கா, நீங்கள் சொல்கிற மாதிரி செமையாக இருக்கும் போல். அடுத்தது இங்கே பார்த்தீங்களா, இது குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் இருக்கிற செட்டு. இதையும் எடுத்து போட்டுடலாம். இதில்
இருக்கிற ஃபிஷஸ் ஒண்ணு பார்க்க ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. எல்லா ஃபிஷஸ்லயுமே மேக்னெட் இருக்கனால நம்ம சூப்பரா பிடிச்சிடலாம். ஹையா, இப்ப ஸ்விமிங் பூல் ஃபுல்லாவே ஃபிஷ் ஆயிடுச்சு. இப்பதான் இது செம்மையா இருக்க போகுது. ஓகே பசங்களா, இப்போ இதுக்குள்ளே ஃபுல்லாக நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் பிடிச்சாதான் செமையாக இருக்கும். ஏன்னா நம்ம நார்மலாக பிடிச்சோன்னா அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்துட்டு மிதக்காமல் இருக்கும். இப்போ நம்ம இது ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா சூப்பராக வந்து அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பிடிக்க போகிறோம். ஹே, தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் மிதக்கிறது பாருங்களேன், ரொம்ப சூப்பராக ரியலிஸ்டிக்காக இருக்குல்ல. மாயாக்கா, மீனும் செம்மையாக நிறைய இருக்குது. அதே மாதிரி நல்லா ஸ்விம்மிங் பூலும் பெருசாக இருக்குது. யார் யாரையும் எவ்வளோ மீன் பிடிக்க போகிறோன்னு தெரியல. ஆமாம் பசங்களா, சரி சரி, இப்போ எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? 2 பேரும் தூண்டில் போட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபிஷ்ஷு காலியாக வர வரைக்கும் பிடிக்கணும். எந்த டீம் நிறைய பிடிக்கிறோமோ அவங்க தான் வின்னர் லாஸ்ட்டாக. ஓகேவா? சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் பசங்களா. நீங்கள் உங்கள் டீமில் யார் வேணால் மாற்றி மாற்றி பிடிக்கலாம். ஆனால் நிறைய ஃபிஷ் பிடிக்கணும். பெரிய மீனாக இருந்தாலும் சேம் அதே நம்பர் தான், சின்ன மீனாக இருந்தாலும் சேம் அதே நம்பர் தான். ஹே, என்ன அந்த டீமில் உடனே ஒரு மீன் கிளிக் ஆகிடுச்சு. ஹே பசங்களா, நீங்களும் பிடிங்க. அங்கே பாருங்கள், உடனே ஒரு மீனை பிடிச்சிட்டாங்க டக்குன்னு. மயக்கா இந்த சைடு பாருங்களேன், ஒரு ஆமை மாட்டிக்கிடுச்சு. ஐயோ, மாட்டுன்னு நினச்சா மாட்டவே இல்லை. அதுக்குள்ளேயே அந்த பக்கம் ஒரு இறா பிடிச்சிட்டாங்களே. ஹே ஷில்பா, எப்படி பார்த்தியா? ஃபர்ஸ்ட் ஒரு க்ரீன் மீன், அடுத்தது ஒரு இறா பிடிச்சிட்டேன். ஹே ஹே, ஜாலி ஜாலி. சூப்பராக சிக்குதுப்பா இந்த தூண்டில்ல. ஹே பசங்களா, நம்மளும் சீக்கிரம் பிடிக்கணும். இங்கே பாரு, இந்த பெரிய மீன் வர மாதிரியே இருக்குது, வரமாட்டேங்குது. ஆனால் பாரு, அவங்க திரும்பவும் ஒரு பெரிய பிங்க் கலர் ஃபிஷ் பிடிச்சிட்டாங்க. ஹாய், சூப்பர் அஞ்சலி அக்கா. சமையா நீங்க பிங்க் கலர் ஃபிஷ் பிடிச்சிட்டீங்க. அவங்க பாருங்க, இன்னும் அந்த yellow கலர் ஃபிஷ்ல தான் இருக்காங்க, பிடிக்கல. அச்சச்சோ, நம்ம பேசுற கேப்ல ஒரு green கலர் மீனை பிடிச்சிட்டாங்க. சீக்கிரம் பிடிங்க. ஹே, நம்மள ஒரு ஆரஞ்சு கலர் ஃபிஷ் பிடிச்சிட்டோம். ஜாலி ஜாலி. சீக்கிரம் பிடிங்க. நம்ம தான் நிறைய ஃபிஷ் இன்னைக்கு பிடிக்கணும். ஆயிஷா, என்னது இது? அந்த பக்கம் ஃபிஷ்ஷே சிக்க மாட்டேங்குது. இங்கே கூட நான் லைட்டாக இந்த முதலையே பிடிச்சி பார்க்குறேன். ஹே, அச்சுச்சோ, இந்த முதல்ல என்ன வர மாதிரியே வந்துட்டு இப்போ திரும்ப கீழே விழுந்துருச்சு. அங்கே பாரு, அவங்க கிராப்லாம் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஐயா, ஒரு ஃபிஷ் மாட்டிக்கிச்சு. அந்த ஃபிஷ்ஷை எடுத்துடலாம். ஹே, வெளியில் வரியா இல்லையா? ஐயோ, டக்குன்னு பிடிச்சிடலாம். அச்சுச்சோ, அவங்க அடுத்த ஆமையும் பிடிச்சிட்டாங்க. ஹே, நான் அடுத்தது ஒரு ஆக்டோபஸ் மாதிரி ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இது என்னன்னு தெரியல. சரி சீக்கிரமாக பிடிச்சி போடலாம். என்ன அவங்க டக்குன்னு பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஓ மை காட், எனக்கு சிக்கவே மாட்டேங்குது. ஹை, எனக்கு ஒரு ஆமை சிக்கிருச்சு. சூப்பர். ஹே ஷில்பா, சூப்பர். நீ செம்மையாக பெரிய மீனை பிடிச்சிட்ட. வேற லெவலு. நம்ம அதிகமாக பெரிய மீன் தான் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு எது சிக்குதோ அதை பிடி. அச்சோ, தண்ணி வேற நல்லா அசைய ஆரம்பிச்சிருச்சு. டக்குன்னு பிடி. என்ன, எதுவுமே சிக்கவே மாட்டேங்குது. தண்ணி அசைஞ்சாலே எதுவுமே சிக்க மாட்டேங்குது. அங்கே பாரு, அவங்க ஒரு எல்லோ கலர் மீன் பிடிச்சிட்டாங்கப்பா. அவங்க சின்ன மீனாக நிறைய பிடிக்கிறாங்க. டக்குன்னு நீ பிடி. ஐயா, ஜாலி. மாயக்கா, இங்க பாருங்க, ஒரு ப்ளூ கலர் ஃபிஷ் மாட்டிக்கிச்சு. தள்ளி போடு சாரதி. இதுல வந்து இடிக்காத, தள்ளி போடு அந்த பக்கமா. இங்க பாரு, நீ இடிச்சனால என் ஃபிஷ் கீழே விழுந்துருச்சு. ஆயிஷா, நான் மட்டுமா இடிச்சா? நீயும் தானே இடிச்சியா? அதனால தான் அது விழுந்துருச்சு. அதுக்குள்ளே இன்னொரு ஃபிஷ்ஷு பிடிச்சிட்டியா? இரு நானும் பிடிக்கிறேன். நம்ம என்ன ஃபிஷ்ஷை பிடிக்கிறது அடுத்து? என்ன எதுவுமே சிக்க மாட்டேங்குது. இங்கே வரியா இல்லையா? ஒரு எல்லோ மீன் சிக்கிச்சு. அங்கே பாரு, பெரிய மீனை தூக்கிடுச்சு. ஆயிஷா, பெரிய மீனை தூக்கிட்டியா? அடுத்தது நான் பெரிய மீனை தூக்குறேன். ஹே ஆயிஷா, நம்ம பெரிய மீனோ சின்ன மீனோ, ஆனால் மீனை நிறைய பிடிக்கணும் ஆயிஷா. அங்கே பாரு, அவங்க திரும்பவும் அந்த முதலையே பிடிச்சிட்டாங்க. முதலையா இருந்தாலும் எல்லாமே ஒரே கணக்கு தான். டக்குன்னு பிடிக்கணும். க்ரீன் ஃபிஷ்ஷு பிடிச்சாச்சு. சூப்பர். லில்லி நீயும் பிடி டக்குன்னு. இங்க பாருங்க, சாரதி அண்ணா, அடுத்தது நான் இந்த சப்பையா இருக்கிற மீனை பிடிச்சிட்டேன். எவ்வளவு பெரிய மீனை நான் அசால்ட்டா பிடிச்சிட்டேன், பாத்தீங்களா? அங்க பாருங்க, அந்த டீம்ல லில்லி சூப்பரா பிடிக்கிறா ஆக்டோபஸ் எல்லாம். ஆனா நானும் இங்க விட மாட்டேன். பெரிய கிரீன் ஃபிஷ்ஷை பிடிச்சி எடுத்துட்டேன். அவங்க ஃபிஷ்ஷை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் டக்குன்னு பெரிய ஃபிஷ்ஷா தூக்குவோம். இங்க பாத்தீங்களா, திரும்ப ஒரு பெரிய ஃபிஷ்ஷை தூக்கிட்டேன். நான் நிறைய பெரிய ஃபிஷ் பிடிச்சிருக்கேன்ப்பா. இந்த ப்ளூ ஃபிஷ் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க, கடைசியில என்னோட இதுல அதுவே வந்து மாட்டிக்கிச்சு. ஜாலி. ஹே பசங்களா, இங்கே பாருங்க, ஒரு சூப்பரான குண்டு மீன் மாட்டியிருக்கு. அழகாக பிடிச்சிட்டேன். அடுத்தது எதை மீனை பிடிக்கலாம்? இந்த ஆரஞ்சு கலர் ஃபிஷ்ஷை பிடிக்கலாமா? இரு இதில் ட்ரை பண்ணி பார்ப்போமா பேசாமல்? இதுலேயும் ட்ரை பண்ணலான்னு தானே கொடுத்துருக்காங்க. என்ன இது, இதில் போய் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டே இருக்குது. அதிலலாம் பிடிக்கக்கூடாதுப்பா. அதில் பிடிச்சா ஈஸியாக பிடிச்சிடலாம். தூண்டிலில் மட்டும் தான் பிடிக்கணும். அதுதான்ப்பா ரூல்ஸு. அதான் நல்லாயிருக்கும். சரி ஓகே, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அதில் பிடிக்க வேணாம். நாங்கள் அதில் பிடிச்சது உள்ளே போட்டோம்ப்பா. தூண்டிலே பிடிச்சிருவோம். தூண்டில பிடிச்சாதான் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கு. அதே மாதிரி சூப்பராக மீன் வந்துட்டு சிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. பேசிக்கிட்டே இருக்க கேப்ல ஒரு மீனை பிடிச்சிட்டேன். மாயா சித்தி, நம்ம டீம்ல குட்டி ஃபிஷஸ் தான் பிடிச்சிருக்கோம் போல இருக்கு. ஆனா அவங்க டீம்ல பாருங்களேன், எல்லா பெரிய ஃபிஷஸ் தான் பிடிச்சி பக்கெட் ஃபுல்லா
ஏ ஷில்பா, எப்படி நம்ம பக்கெட்டே நிறைஞ்சிருச்சு. டேய் சாரதி, நம்ம பிடிச்சிருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய மீன், அதனால தான் பக்கெட் நிறைஞ்ச மாதிரி தெரியுதுடா. ஆனால் நம்ம இன்னும் நிறைய ஃபிஷ் பிடிக்கணும், அப்போ தான் நம்மளால் வின் பண்ண முடியும். இங்கே பாரு, அவங்க நிறைய குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் பிடிச்சிருக்காங்க. தண்ணி வேற வேகமாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு, டக்கு டக்குன்னு பிடிச்சாகணும். என்ன ஒன்றுமே மாட்ட மாட்டேங்குது? அச்சச்சோ, என்னது இது? நானும் ட்ரை பண்ணுறேன், மாட்டவே மாட்டேங்குது. அந்த எல்லோ ஃபிஷ்ஷாவது பிடிக்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் ஒட்ட மாட்டேங்குது. ஏ, பிடிச்சிட்டேன் ஒரு வழியா. இங்கே பாரு, மாட்டிக்கிச்சு. சூப்பர் சூப்பர், எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்கிறதே கொஞ்சம் ஃபிஷ் தான் இருக்குது, டக்கு டக்குன்னு பிடிக்கணும். மாயக்கா, இந்த பக்கம் நான் பிடிக்கிறேன், இந்த பக்கத்தில் இருக்கிறது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஹே, இங்கே பார்த்தியா, நான் க்ரீன் ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டேன். சூப்பர் சூப்பர். ஓகே, டக்கு டக்குன்னு பிடிக்கலாம். ஹே பசங்களா, அந்த டீமில் பாருங்க, பேசிக்கிட்டு இருக்க கேப்லேயே டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. சீக்கிரமாக பிடிச்சி எடுங்க பசங்களா. ஹே சூப்பர் மெர்லினா, செம்ம டக்குன்னு பிடிச்சிட்ட போல இருக்கு. சரி, அடுத்தது அந்த கடல் குதிரை ஒன்று இருக்கு பாரு, சீ ஹார்ஸு, அதை டக்குன்னு பிடிச்சி தூக்கிடு. ஐயோ, 2 பேர் தூண்டிலும் மாற்றி போடுறீங்க, யாருக்கு சிக்க போகுதுன்னு தெரியலையே. ஹே, 2 பேரில் யாராவது ஒரு ஆள் பிடிச்சிருங்க. அச்சோ, யாருக்கும் சிக்கிற மாதிரி தெரியல. அச்சோ, அந்த டீமில் அஞ்சலி தூக்கிட்டா. அஞ்சலி, நீ பிடிச்சிட்டு என்ன விட்டுட்ட? இரு, திரும்ப ட்ரை பண்ணு. ஐஷா, நீ ட்ரை பண்ணு, சீக்கிரம். ஐஷா, ட்ரை பண்ணு. அச்சச்சோ, மறுபடியும் சிக்க மாட்டேங்குதே. கடைசியில் திரும்பவும் அஞ்சலியே அதை பிடிச்சிட்டா. ஆனால் இது ரொம்ப நேரம் ஆளையும் விட்டுருச்சு மாயக்கா. இங்கே பாருங்க, கடைசியில் இந்த சீஹார்ஸை அஞ்சலியே பிடிச்சிட்டா. பரவாயில்ல ஐஷா, நீ அதையே பார்த்துட்டு இருக்காத. அடுத்து இன்னும் நிறைய இருக்கு பாரு. நம்ம டீம் பசங்க எல்லாரும் சேர்ந்து சீக்கிரம் பிடிங்க. இன்னும் இருக்கிறதெல்லாம் நம்ம தான் பிடிச்சாகணும் டக்குன்னு. அங்கே பாரு, சேமாக எல்லாரும் பிடிச்சிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். டக்குன்னு பிடிச்சு போடுங்க. இன்னும் கொஞ்சம் ஃபிஷஸ் தான் இருக்கு. அச்சச்சோ, சேமா பிடிச்சிட்டு இருக்கோம். இன்னும் ஒரே ஒரு ஃபிஷஸ் தான் இருக்கு. அந்த ஒரே ஒரு ஃபிஷ் யாருக்கு போகுதுன்னு தெரியலையே. என்னது இது? யார் பிடிக்க போறா? சீக்கிரமா யாராச்சும் பிடிச்சிருங்க. அஞ்சலி அக்கா, நீங்களே பிடிச்சிருங்க இந்த ஃபிஷ்ஷை. அச்சச்சோ, ஐயா சூப்பர் அஞ்சலி அக்கா, நீங்களே பிடிச்சிட்டீங்க. வேற லெவல். நம்ம பக்கெட் ஃபுல்லா ஆயிடுச்சு. அப்பா, செம்ம இன்ட்ரெஸ்டாக இருந்தது இந்த கேம் விளையாடுறதுக்கு. சரி, எங்கள் பக்கெட்டில் பிடிச்ச எல்லா ஃபிஷ்ஷையும் நாங்கள் எடுத்து வச்சுட்டோம். உங்கள் பக்கெட்டில் இருக்கிற ஃபிஷ்ஷையும் எடுத்து வைங்க. இப்போ நம்ம யார் எவ்வளோ பிடிச்சிருக்கோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பக்கெட்டாக எண்ணி பார்க்கலாம். முதல்ல இந்த பக்கெட்டில் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6, அப்புறம் 7 8 9 10 11 12 13 14 15 16, அப்புறம் பெரிய ஃபிஷ் ஒன்று 17. மொத்தம் 17 ஃபிஷ்ஷஸ் நாங்கள் எங்கள் டீமில் பிடிச்சிருக்கோம். ஆமாம் மாயக்கா, நம்ம டீமில் மொத்தம் 17 ஃபிஷ் பிடிச்சிருக்கோம். இப்போ அவங்க டீமில் எத்தனை பிடிச்சிருக்காங்கன்னு தெரியல. நம்ம குட்டி குட்டியாக பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, அவங்க பெருசாக பிடிச்சிருந்தாங்க. ஆனால் எத்தனை பிடிச்சிருக்காங்கன்னு தெரியல. சரி, நம்மளை விட அவங்க அதிகமாக பிடிச்சிருப்பாங்களா கம்மியாக பிடிச்சிருக்காங்களான்னு எண்ணி பார்த்துட வேண்டியதுதான். நம்மளது 17 இருக்கு. உங்களதுல எத்தனை இருக்குன்னு நீங்களே எண்ணுங்கப்பா. இப்போ நான் கவுண்ட் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நம்ம டீம்ல மொத்தம் 20 ஃபிஷஸ் பிடிச்சிருக்கோம். ஜாலி, நம்ம தான் வின்னர். வாவ், சூப்பர் பசங்களா. நம்ம டீமில் 20 ஃபிஷ்ஷஸ் பிடிச்சிட்டோமா? அவங்க டீமில் 17 தான் பிடிச்சிருக்காங்க. நம்ம 20 பிடிச்சிட்டோம். அப்போ நம்ம தான் வின்னர். சூப்பர். செம்மையா ஜாலியாக இருந்தது தெரியுமா இந்த கேம் விளையாடுறதுக்கு? மாயா, உண்மையாகவே இந்த கேம் சூப்பராக இருந்துச்சுப்பா. செம்ம இன்ட்ரெஸ்டாக ஜாலியாக விளையாண்டோம். பசங்க எல்லாருமே செம்ம இன்ட்ரெஸ்டாக ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. எனக்கு ஃபிஷ் பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நாங்கள் தான் வின்னர். சிஸ்டர், இந்த கேம் விளையாடுறதுக்கு உண்மையாகவே செம்ம இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஆமாம் பசங்களா, இந்த மாதிரி கேம் விளையாடுறது ரொம்ப ஜாலியாக இருந்தது. இந்த மாதிரி கேமை நம்ம அடிக்கடி வேறு மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து சூப்பராக விளையாடலாம். உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்றனால தான் நான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். இதே மாதிரி நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம் எல்லாம் இதுக்கப்புறம் விளையாடலாம். ஓகேவா? இந்த கேம் பார்க்க உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.